Hello students. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படினு கேட்டிங்கனா கன்சைன்மென்ட்ல வந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். போன வீடியோல உங்களுக்கு வந்து நான் கன்சைன்மென்ட்ல உள்ள ஜர்னல் என்ட்ரியுடைய ஃபார்மட் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சோ இன்னைக்கு நம்ம ஒரு சம் வந்து பார்க்கலாம். சரியா? சோ ராஜா மில்ஸ் லிமிடெட் sent 100 pieces of shirting to fancy stores on consignment basis. சரியா? Raja Mills Limited sent 100 pieces of shirting to fancy stores. So Raja Limited தான் யாருக்கு சென்ட் பண்றாங்க அப்படினா fancy stores அப்படிங்கறவங்களுக்கு சென்ட் பண்றாங்க. அப்ப யார் கன்சைனர் யார் கன்சைனி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். So Raja Mills is a consignor and fancy stores is a consignee. சரியா? அடுத்து பாருங்க, the consignees are entitled to receive 5% commission plus expenses. So consignee வந்து 5% commission வந்து சேல்ஸ்ல இருந்து வாங்குறாங்க. அது போக எக்ஸ்பென்சஸையும் யார் பேர் பண்ணிக்கிறா அப்படினு கேட்டிங்கனா கன்சைனர் வந்து பேர் பண்ணிக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அடுத்து the cost of Raja Mills is rupees 600 per piece. அதாவது இது வந்து சேல் ப்ரோசீட்ஸ் உடைய பிரைஸ். அதாவது 100 பீஸ், அதுல ஒரு பீஸ் வந்து 600 ரூபாய்க்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கற அந்த வீட்டத்துல அனுப்பி இருக்காங்க. சரியா? அது வந்து காஸ்ட் பிரைஸ்ல அனுப்பி இருக்காங்க. the cost of Raja Mills is rupees 600 per piece. the consignee paid railway freight etc rupees 1000 and godown rent and insurance rupees 1500. consignee உடைய expenses என்னலாம் அப்படி பாத்தீங்கன்னா railway freight 1000, godown rent, insurance 1500. so இது 1000 plus 1500 2500 வந்து consignee உடைய expenses. சரியா? அடுத்து பாருங்க, Raja Mills drew on consignee a draft of rupees 30,000 which is duly accepted. இது என்னது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து bills of exchange நம்ம படிச்சிருக்கோம். அதாவது drew a draft அப்படினாலே உங்களுக்கு தெரியும். சோ நம்ம வந்து நான் போன வீடியோல நான் சொன்னேன் கன்சைனர் வந்து அட்வான்ஸ் ரிசீவ் பண்ணுவாரு அப்படிங்கறத நம்ம சொன்னோம் இல்லையா? either he will receive advance or he will write a bill of exchange and get it signed by the consignee and keep it himself அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதே போல ராஜா மில்ஸ் தான் இங்க கன்சைனர். அவர் என்ன பண்றாரு அப்படினு கேட்டிங்கனா ஒரு பில் எழுதுறாரு which was duly accepted. அதை யார் அக்செப்ட் பண்ணிட்டாங்க? fancy stores அப்படிங்கற கன்சைனி வந்து அத அக்செப்ட் பண்ணியாச்சு. 30000 ரூபாய்க்கு அந்த பில்ல எழுதுறார். ரைட்? சோ டிராயர் அப்படிங்கிறது இங்க யாரு? ராஜா மில்ஸ் தான் டிராயர். ஏனா அவர் தானே செல்லர். அதுக்கு அப்புறம் கன்சைனி வந்து யாரு அப்படினு கேட்டிங்கனா டிராயி. ஏனா அவர்தான் வந்து பையர். ரைட்? சோ பையர் செல்லர்ங்கிறது நான் இங்க எந்த காரணத்துக்காக சொல்றேன் அப்படினு கேட்டிங்கனா டிரான்சாக்ஷன் உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக. ஜெனரலா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடியது பையர் செல்லர் ரிலேஷன்ஷிப் கிடையாது, பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப் தான். ஆனா கூட பில் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு அப்படி சொன்னா வந்து அது பொருத்தமா இருக்கும்ன்றதுனால அப்படி சொன்னேன். சரியாமா? சோ பாருங்க, which is duly accepted. It is discounted for rupees 28,650. சோ இப்ப பாருங்க, ராஜா மில்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 30,000க்கு பில்ல எழுதிட்டாங்க. சோ பில்ல எழுதிட்டு யாரும் சும்மா வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து பண தேவை இருக்கும். உடனே கொண்டு பேங்க்ல கொண்டு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கன்சைனர் வந்து அந்த பில்ல டிஸ்கவுண்ட் பண்ணி பணத்தை பெற்றுக் கொள்கிறார். அந்த பர்பஸ்க்காக தானே பில் எழுதுறதே இல்லையா? சோ அதனால அந்த பில்ல வந்து என்ன பண்ணிட்டாரு? டிஸ்கவுண்ட் பண்ணி பணத்தை வாங்கிட்டாரு. சோ 28,650 ரூபாய்க்கு வந்து என்ன பண்ணிருக்காரு? அந்த பில்ல டிஸ்கவுண்ட் பண்ணி அந்த ரூபாயை வாங்கிட்டாரு. சோ 30,000 மைனஸ் 28,650. அப்ப மீதி எவ்வளவு தொகை வருதோ அந்த தொகை தான் பேங்க்ல இருந்து கழிக்கப்பட்ட டிஸ்கவுண்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நம்ம போன செமஸ்டர்ல படிச்சிருக்கோம். Later, fancy stores report the entire consignment has been sold for 78,000. சோ எல்லா கன்சைன்மென்ட்டையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படினா வித்துட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து புரியுது. சோ நம்ம அனுப்புன 100 பீஸையுமே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படினா சேல் பண்ணிட்டாங்க. எவ்வளவு ரூபாய்க்கு சேல் பண்ணிருக்காங்க? 78,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிருக்காங்க. சரியா? சோ ஷோ ஜர்னல் என்ட்ரிஸ் அண்ட் ப்ராப்பர் லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். சோ சம்ம எழுதி வெச்சுக்கோங்க. பென்னுக்குள்ள விழுந்துருச்சுமா வேணும்ல. சோ இப்போ இதுல முக்கியமாக நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்ல வேண்டியது. சம்ம எழுதி வச்சுட்டு
நீங்க வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அதை ஃபுல்லாவே ஒரு சின்ன சின்ன நோட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க இப்பதான் கன்சைன்மெண்ட் சம் நம்ம போட தொடங்குறோம் இல்லையா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்றதையும் நான் சொல்றேன். யார் கன்சைனா யார் கன்சைனி ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். அடுத்தது பாருங்க, அந்த கன்சைன்மெண்ட் சம் ஃபுல்லா வாசிக்கும் போது யார் எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்றா அப்படிங்கறத பார்த்து நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. மூணாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அனுப்புற பீஸ் எவ்வளவு, அது ஃபுல்லா வித்திருக்காங்களா விக்கலையா அதையும் நீங்க பார்க்கணும். அதாவது whether the stock was fully sold or not. சரியா? ஃபுல்லா ஏன்னா இப்ப சில சமயம் பாருங்க, இதுல 100 பீஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுப்பியிருப்பாங்க இல்லையா? இந்த சில கன்சைன்மெண்ட் சம்ஸ்ல வந்து 80 தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வித்திருப்பாங்க. சரியா? அப்ப மீதி 20 வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விக்காம இருக்கும். சோ அதுக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சோ அதனால அனுப்புன பீஸ் எல்லாமே என்ன செஞ்சிருக்காங்களா வித்திருக்காங்களா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். ரைட்டாமா? சோ இது எல்லாமே நீங்க பார்க்க வேண்டிய ஒண்ணு. சோ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் கன்சைனார் கன்சைனி யாருன்னு சொல்லிட்டோம். 100 பீஸ் அனுப்பியிருக்காங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிட்டோம். அப்ப 78,000க்கு அந்த சேல் ப்ரோசீட்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா விற்கப்பட்டிருக்கு. கன்சைனார் வந்து பில்ல வந்து எழுதி அவர் வச்சுக்கிட்டாரு. இது எல்லாம் ஓகே. ஆனா கன்சைனாருடைய எக்ஸ்பென்சஸ் பத்தி இந்த சம்ல சொல்லல. அப்ப கன்சைனார் வந்து எந்த எக்ஸ்பென்சஸும் இந்த சம்ல நம்ம கொடுக்கல. யார் தான் பேர் பண்ணிருக்கா அப்படின்னா கன்சைனியுடைய எக்ஸ்பென்சஸ் மட்டும் தான் இருக்கு. சோ இதை வச்சுட்டு நம்ம ஜர்னல் என்ட்ரி போடணும். ரைட்டாமா? சோ பாருங்க, இடம் இல்லை அப்படின்றதுனால நான் வந்து கொஞ்சம் என்னவா எழுதிருக்கேன் அப்படின்னா நேருக்கு எழுதிருக்கிறேன். கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அதாவது இது வந்து 2 பார்ட். சோ இது ஃபர்ஸ்ட் பார்ட், அதுக்கு அடுத்தது கண்டினியூஷன் வந்து அந்த பக்கம். சரியா? சோ இந்த புக்ஸ் ஆஃப் கன்சைனி, இந்த புக்ஸ் ஆஃப் கன்சைனில இது வந்து இந்த பக்கம், இந்த புக்ஸ் ஆஃப் கன்சைனார் வந்து இந்த பக்கம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாருங்க, கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட் டேட்டா 60,000 டு குட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட். இதுதான் முதல் என்ட்ரி. சரியா? 60,000 எப்படி வந்தது அப்படின்னு கேட்காதீங்க. 100 into 600. சரியா? அதான் நம்மளுடைய கன்சைன்மெண்ட் சென்ட் பண்ணதுக்கான வேல்யூ அது. ரைட். இப்போ அடுத்த என்ட்ரி இங்க வந்து கன்சைனியோட புக்ஸ்ல போடணும். நோ என்ட்ரி. ஏன்னா நம்ம முதல்ல ஃபார்மட்லயே அதை பார்த்தோம். இவர் சென்ட் பண்ணதுக்கு இவர் புக்ஸ்ல என்ட்ரி வராது. ரெண்டாவது என்ட்ரி என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பில் எழுதிருக்கோம் இல்லையா? அதுதான் ரெண்டாவது என்ட்ரி. சோ பில் எழுதிருக்கோம் இல்லையா? பில்ஸ் ரிசீவபிள். கன்சைனாருடைய புக்ஸ்ல பில்ஸ் ரிசீவபிள், கன்சைனியுடைய புக்ஸ்ல பில்ஸ் பேயபிள். ரைட்டா? பில்ஸ் ரிசீவபிள் அக்கவுண்ட் டேட்டா 30,000 டு ஃபேன்சி ஸ்டோர்ஸ். ஃபேன்சி ஸ்டோர்ஸ் தான் இங்க கன்சைனி. இங்க பாருங்க, ராஜா மில்ஸ் அக்கவுண்ட் டேட்டா 30,000 டு பில்ஸ் பேயபிள். சோ இதுல உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பில்ல இவங்களுக்கு பில்ஸ் ரிசீவபிள், இவங்களுக்கு பில்ஸ் பேயபிள். அடுத்து மூணாவது என்ட்ரி, immediately that bill gets discounted in the bank. சோ பேங்க் அக்கவுண்ட் டேட்டா எவ்வளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிருக்காரு? 28,650 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் பண்ணிருக்காரு. சோ 30,000 மைனஸ் 28,650 1350 டிஸ்கவுண்ட் அமௌண்ட். சோ பேங்க் அக்கவுண்ட் டேட்டா, டிஸ்கவுண்ட் அக்கவுண்ட் டேட்டா டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கவுண்ட். இந்த என்ட்ரி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். இவருடைய புக்ஸ்ல நோ என்ட்ரி. எப்பயுமே பில்ஸ் டிஸ்கவுண்ட் பண்றதுக்கு அவங்களுடைய புக்ஸ்ல என்ட்ரி வராது. அடுத்தது பாருங்க, எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணதுக்கு நான் முதல்ல சொன்னேன் இல்லையா? 1000 ரூபாய் பிளஸ் 1500 2500 ரூபாய் கன்சைனியுடைய எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நான் சொன்னேன். நான் போன வீடியோலயும் சொல்லியிருக்கேன். கன்சைனியுடைய எக்ஸ்பென்சஸ்க்கு கன்சைனார் புக்ஸ்ல என்ட்ரி வரும். ஏன்னா அவர் தான் ரீஇம்பர்ஸ்மென்ட் பண்றது. சரியா? சோ கன்சைனியுடைய எக்ஸ்பென்சஸ் பாருங்க, கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட் டேட்டா 2500 டு ஃபேன்சி ஸ்டோர்ஸ். இங்க தான் கன்சைனி. இதுல 2500 என்ன பண்ணிருக்காங்க? கன்சைனி எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணிருக்காங்க. பீயிங் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் பை தி கன்சைனி. இவங்க ராஜா மில்ஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. ராஜா மில்ஸ் அக்கவுண்ட் டேட்டா 2500 டு கேஷ் 2500. சோ இது வந்து கன்சைனி உடைய புக்ஸ்ல எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணதுக்கான என்ட்ரி. அடுத்து என்ன என்ட்ரி போடணும் அப்படினா சேல் ப்ரோசீட்ஸ். ஏன்னா நம்ம எதுக்கெல்லாம் என்ட்ரி போட்டாச்சு? குட்ஸ் வந்ததுக்கு என்ட்ரி போட்டாச்சு, பில்ஸ் டிஸ்கவுண்ட் பண்ணதுக்கு என்ட்ரி போட்டாச்சு, எக்ஸ்பென்சஸ்க்கும் என்ட்ரி போட்டாச்சு. இன்னும் என்ன மிச்சம் இருக்குது அப்படினா சேல் ப்ரோசீட்ஸ் மட்டும் தான் இப்போ பாக்கி இருக்குது. சேல் ப்ரோசீட்ஸையும் முடிச்ச பிறகு அது ப்ராஃபிட்டா லாஸாங்கறத நம்ம கணக்கு பார்ப்போம். சரியா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது வந்து ஃபுல்லா செல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 100 பீஸும் செல் பண்ணிட்டாங்க. பாருங்க, later fancy stores report the entire consignment has been sold. அப்படினா என்ன அர்த்தம்? நீங்க அனுப்புன எல்லாத்தையுமே அவங்க வித்துட்டாங்கன்னு. இதுல எதுவுமே மிச்சம் இல்லைன்னு அர்த்தம். பாருங்க, சேலுக்கான என்ட்ரி
fancy stores account data 78,000 to consignment 78,000. இவங்களுடைய consignor உடைய booksல இது வந்து consignee உடைய booksல cash account data 78,000 to Raja Mills 78,000. இது ரெண்டுமே sale proceeds கான entry. இதோடைய format இத நான் explain பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் போன இதுலயே நான் உங்களுக்கு explain பண்ணிட்டேன். இந்த formatல sale proceeds கான entry இதுதான்ங்கறத explain பண்ணிட்டேன். அடுத்து பாருங்க commission. இங்க எத்தனை percentage சொல்லிருக்கு 5% commission சொல்லிருக்கு. இப்போ as far as commission is concerned நம்ம வந்து மூணு டைப் ஆஃப் கமிஷன் வந்து நான் உங்களுக்கு அந்த பிபிடில எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதாவது சாதாரணமா ஆர்டினரி கமிஷன், அதுக்கு பிறகு டெலிகேட்டட் கமிஷன் ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொரு கமிஷன் ஒன்று இல்லையா. ஸோ அந்த மாதிரி மூணு டைப் ஆஃப் கமிஷன் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதுல வந்து வேற எந்த டைப் ஆஃப் கமிஷனும் கொடுக்கல. ஸோ டெலிகேட்டட் கமிஷன்லாம் எதுவுமே இல்லை. ஆர்டினரி கமிஷன் which is to be calculated from the sales. சரியா. ஸோ 5% 78,000 simply you have to calculate. 78,000 into 5/100 எவ்வளவு 3,900. கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட் டேட்டா டு ஃபேன்சி ஸ்டோர்ஸ் கமிஷனுக்கான என்ட்ரி. இவங்க இதுல ராஜா மில்ஸ் அக்கவுண்ட் டேட்டா டு கமிஷன் 3,900. ரைட்டாமா. அடுத்தது பாருங்க, இப்ப இதோட நிப்பாட்டிடணும். அதாவது இந்த 6வது என்ட்ரியோட நீங்க நிப்பாட்டிடணும். நான் எக்ஸ்ட்ரா 2 என்ட்ரி எழுதிருக்கேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா ஜர்னல் என்ட்ரி அப்படின்னு வரும்போது நம்ம ஃபுல்லா எழுதிக்கலாம். சரியா. ஸோ இப்ப இந்த ஸ்டேஜ்ல நிப்பாட்டிட்டு ஒரு தடவை நீங்க வெரிஃபை பண்ணிடணும். எல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோமா அப்படின்றத வெரிஃபை பண்ணிட்டு யூ ஹாவ் டு ஓபன் கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட். சரியா. ஜர்னல் என்ட்ரிஸ் ஃபுல்லா போட்ட பிறகு கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட்டை ஓபன் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டை கண்டுபிடித்து அதுக்கப்புறம் தான் இதை போடணும். சரியா. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்சைன்மெண்ட்ல நமக்கு வந்து ப்ராஃபிட் தான் வந்திருக்கு. நீங்க அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதை போர்டு அழிச்சு போட்டுட்டு அந்த சம் நான் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் எழுதிட்டு நான் அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த கன்சைன்மெண்ட்டை பர்டிகுலர் கன்சைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் we are getting profit. ரைட். அடுத்தது கடைசி என்ட்ரி பாத்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா குட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட். இதை வந்து நம்ம எப்படி க்ளோஸ் பண்றோம் அப்படின்னா ஜென்ரலா குட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் வந்து இங்க ஓபன் பண்ணிருக்காங்க இல்லையா. இப்ப பாருங்க கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட் டேட்டா டு குட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட். இது வந்து நமக்கு க்ளோஸ் ஆகணும். அதாவது நம்ம என்னெல்லாம் லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ் போடுவோம் அப்படின்னா கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட் போடுவோம், குட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட் போடுவோம், கன்சைனார் அக்கவுண்ட் போடுவோம், கன்சைனி அக்கவுண்ட் போடுவோம். ஏன்னா இங்க ப்ராப்பர் லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ் அப்படின்ற வார்த்தை சொல்லிட்டாங்க. சரிங்களா. அதனால நம்ம இதெல்லாம் நம்ம போட போறோம் அப்படிங்கிறது ஓகே. ரைட். இப்ப குட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட் டேட்டா டு ட்ரேடிங் அக்கவுண்ட் அப்படின்னு நான் இங்க போட்டிருக்கேன். இது ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் வரலாம். ஏன்னா நம்ம இங்க பாருங்க குட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட், அதாவது நம்ம கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட்டுக்கு குட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் ஓபன் பண்ணி இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரெடிட் சைடு இந்த அமௌண்ட் இருக்கும், ஆனா டெபிட் சைடு எதுவுமே இருக்காது. ஸோ அக்கவுண்ட் ஹேஸ் டு பி க்ளோஸ்ட் இல்லையா. அதனால மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை ட்ரேடிங் அக்கவுண்ட்டுக்கு போஸ்டிங் கொடுத்து இந்த அக்கவுண்ட்டை முடிச்சு விட்டுறணும். அவ்வளவுதான். ஸோ குட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட் டேட்டா டு ட்ரேடிங் அக்கவுண்ட். இதுல மேனுஃபேக்சரரா இருந்தால் பர்ச்சேசஸ் அப்படின்னு வரும். ட்ரேடிங் அதாவது ஒரு ட்ரேடராக இருந்தா ட்ரேடிங் அக்கவுண்ட் அப்படின்னு வரும். ஸோ அதனால நீங்க அதை பார்த்துக்கோங்க. ஸோ ட்ரேடிங் அக்கவுண்ட் பர்ச்சேசஸ் அக்கவுண்ட் அப்படிங்கிறது வித்தியாசம். ட்ரேடரா இருந்தா பர்ச்சேசஸ், மேனுஃபேக்சரராக இருந்தா ட்ரேடிங் அக்கவுண்ட் அப்படிங்கறத நீங்க பார்த்துக்கோங்க. அதனால குட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் 60,000 டு ட்ரேடிங் அக்கவுண்ட் 60,000. ரைட். அடுத்து பாருங்க, இங்க இந்த பில்ஸ் ரிசீவபிள் இருக்கு இல்லையா. நம்ம வந்து பில்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹானர் இது பண்ணிட்டோம், டிஸ்கவுண்ட்லாம் பண்ணிட்டாங்க. நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், அந்த பில்ஸ் ரிசீவபிள வந்து அவர் வச்சிருப்பாரு. அந்த குறிப்பிட்ட டேட் ஆஃப் மெச்சூரிட்டில அந்த பில்லை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹானர் பண்ணணும். அத கன்சைனி வந்து ஹானர் பண்ற மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணிட்டு அந்த என்ட்ரியை போடணும். சரியா. ஸோ கன்சைனாருடைய புக்ஸ்ல இதோட போட்டுட்டு முடிச்சிடணும். கன்சைனியுடைய புக்ஸ்ல இந்த பில் வந்ததுனால அந்த பில்லை பத்தி எதுவுமே சொல்லல அவங்க, ஆனா we have assumed that the bill has been honored அப்படிங்கறத நம்ம அஷ்யூம் பண்ணிட்டு bills payable account data to bank. ரைட் அம்மா. ஸோ இதுதான் ஜர்னல் என்ட்ரிஸ் உடைய ஸ்டோரி. ஜர்னல் என்ட்ரிஸ் எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் நீங்க வந்து சப்ஜெக்ட் டு என்னது you have to refer the என்னது corresponding ledger accounts அப்படிங்கறத மட்டும் நான் இங்க சொல்லிக்கிறேன். இடம் இல்ல, அதனால தான். இல்லட்டா நான் போர்டு பெருசா இருந்துச்சு அப்படின்னா ஒரே இதுல உங்களுக்கு போட்டு காமிச்சிட முடியும். ஸோ ஜஸ்ட் I have to rub it out and come back with the ledger accounts. சரியா. சம் எழுதி வச்சுக்கோங்க.
நம்மளுடைய கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட். இவரோடது வந்து இது வந்து கன்சைனி உடைய அக்கௌண்ட். இவர் வந்து கன்சைனார் உடைய அக்கௌண்ட். ஸோ கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட், கன்சைனி உடைய அக்கௌண்ட், கன்சைனார் அக்கௌண்ட், குட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட். ஸோ இப்படி 4 அக்கௌண்ட் நம்ம பொதுவாக போட்டிருக்கோம். சரியா? ஸோ இப்போ இந்த லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் வந்து நீங்க ஜர்னல் என்ட்ரில இருந்து அப்படியே போஸ்டிங் கொடுக்கலாம். அது ஒரு மெத்தட். ஜர்னல் என்ட்ரி போட்டுட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் நீங்க அப்படியே ஜர்னல்ல பார்த்து போஸ்டிங் கொடுக்கலாம். சம்டைம்ஸ் they will ask to do direct ledger posting கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவோட இத பாருங்க. சரிங்களா? சோ போஸ்டிங் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பார்க்காதீங்க, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற நோக்கத்தோட பாருங்க. சோ கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் இது வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் மாதிரி நான் போன வீடியோவே சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே நமக்கு இன்கர் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ், கமிஷன் எல்லாமே இங்கே வந்துடும். இந்த பக்கம் சேல்ஸ். ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ரிமெம்பர் பண்ணி பாருங்க. இந்த சைடு நமக்கு சேல்ஸ் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ குட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் எப்பயுமே டெபிட் சைடு வரும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கன்சைனி எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணாலும் சரி, கன்சைனார் எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணாலும் சரி, எல்லாமே டெபிட் சைடு தான் வரும். சரிங்களா? சோ இப்போ கன்சைனியோட எக்ஸ்பென்சஸ் மட்டும் தான் இந்த சம்ல இருக்குது. சோ 2 ஃபேன்சி ஸ்டோர்ஸ் எக்ஸ்பென்சஸ், 2 ஃபேன்சி ஸ்டோர்ஸ் கமிஷன் 3900 இது ரெண்டுமே போட்டாச்சு. இந்த பக்கம் சேல் ப்ரொசீட்ஸ். புரியுதா? இப்போ அக்கவுண்ட பேலன்ஸ் பண்ணி பேலன்சிங் ஃபிகர், அதாவது டெபிட் சைடு வந்துச்சுன்னா ப்ராஃபிட், கிரெடிட் சைடு வந்துச்சுன்னா லாஸ். ஜஸ்ட் லைக் த ட்ரேடிங் அக்கவுண்ட் யூ ஹேவ் டு கால்குலேட். சரியா? சோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். என்ட்ரி நம்ம ஜர்னல் என்ட்ரி அங்க பார்த்தோம் இல்லையா? கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். லாஸ் வந்துச்சுன்னா லாஸ் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அடுத்து பாருங்க, இது வந்து கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட். டைரக்டா கேட்டாலும் நீங்க செய்யற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, கன்சைனியுடைய அக்கவுண்ட். என்னெல்லாம் கன்சைன் செஞ்சிருக்காரு அப்படின்னு பாருங்க. கன்சைனியும் சேல்ஸ் ப்ரொசீட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காரு, சென்ட் பண்ணிருக்காரு. கன்சைனி வந்து பில்ஸ் ரிசீவபிள்கான என்ட்ரி போடணும். அதுக்கு பிறகு கன்சைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணதுக்கு, கமிஷன் எடுத்ததுக்கு எல்லாத்துக்குமே கன்சைனிக்கு என்ட்ரி வரும். ஸோ பில்ஸ் என்ன பண்ணதுக்கு 30,000. அப்புறம் கன்சைன்மெண்ட்டுக்கு இது வந்து எதுக்கு அப்படின்னா எக்ஸ்பென்சஸ்க்கு, இது வந்து கமிஷன் இல்லையா? சோ இதெல்லாம் போட்டது போக இவருடைய அக்கவுண்ட் 41,600 ரூபாய் மிச்சம் இருக்குது. அந்த மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம வந்து அவருக்கு யாருக்கு அனுப்புறோம் அப்படின்னா கன்சைனாருக்கு நம்ம அனுப்புறோம். சோ சம்பள வந்து அதை பத்தி சொல்லல. சம்பள வந்து பிளைனா சொல்லிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோட சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனா சப்போஸ் the balance amount அல்லது ஃபைனல் செட்டில்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான என்ட்ரியும் நான் இங்கே போட்டிருக்கேன். சரியா? கன்சைனார் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் ஜர்னல் என்ட்ரி எடுத்துனா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ கன்சைனிங் அக்கௌண்ட்ல வரக்கூடிய பேலன்சிங் ஃபிகரை பை பேலன்ஸ் கேரி டவுன் அல்லது பை பேங்க் எப்படி வேணா எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, குட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட். இப்போ வந்து இந்த ஒரு என்ட்ரி மட்டும் தான் வந்து 60,000க்கு வரும். ஸோ இங்க வந்து நம்ம 2 ட்ரேடிங் அல்லது 2 பர்ச்சேசஸ் அப்படின்னு எழுதி இந்த குட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ 2 ட்ரேடிங் அப்படின்னு போடுறோம். என்ன எதுக்கு ட்ரேடிங் அப்படின்னு போடுறோம்னா, இஃப் he is a மேனுஃபேக்சரராக இருந்தால் நம்ம வந்து ட்ரேடிங் அப்படின்னு போடுறோம். பர்ச்சேசஸ் அப்படின்னு நம்ம போடுவோம் இல்லையா? அப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். சரியா? ஸோ அடுத்தது ராஜா மில்ஸ். இவங்க வந்து கன்சைனார் டு பில்ஸ் பேயபிள், டு கேஷ், டு கமிஷன், அப்புறம் பேலன்ஸ் கேரி டவுன். இது வந்து பேலன்ஸ், இது வந்து சேல் ப்ரொசீட்ஸ். இதே மாதிரி தான் பேலன்ஸ் கேரி டவுன் எழுதலாம், பேங்க்னு எழுதலாம். ஃபைனல் செட்டில்மெண்ட் வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த போட்டு அப்படியே போஸ்டிங் அப்படியே என்ன செய்ய வேண்டியதான், நீங்க அப்படியே ஜர்னலாக எழுத வேண்டியதுதான். கன்சைனாருடைய புக்ஸ்ல பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு ஃபேன்சி ஸ்டோர்ஸ் அக்கவுண்ட் 41,600. இங்க கன்சைனியுடைய புக்ஸ்ல ராஜா மில்ஸ் அக்கவுண்ட் டேட்டா 41,600 டு பேங்க் அப்படின்னு நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா இங்கேயும் ஃபைனல் செட்டில்மெண்ட் மீனிங் அமௌண்ட் சென்ட். சரியா? இதுதான் கடைசி என்ட்ரி. ஸோ இந்த என்ட்ரியை ஜர்னல் என்ட்ரி கூட சேர்த்து நீங்க என்ன செஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு நார்மலான கன்சைன்மெண்ட் சம். அதாவது இந்த சம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டாக்கும் சேல் ஆயிருக்கு, அது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் கன்சைனர் வந்து எந்த எக்ஸ்பென்சஸும் வேர் பண்ணல, நம்ம கிட்ட எந்த ஸ்டாக்கும் அன்சோல்டா இல்லை. ஸோ இது எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இனி அடுத்தடுத்து வரக்கூடிய இதுல வந்து நம்ம இது எல்லாமே பார்க்கணும். அதாவது அன்சோல்டு ஸ்டாக்குடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறது. சப்போஸ் நம்ம குட்ஸ் வந்து
லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுல 2 டைப் உண்டு. நார்மல் லாஸ், அப்நார்மல் லாஸ் அப்படின்னு 2 டைப் உண்டு. அதுக்கு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறது இது எல்லாமே பார்க்கணும். இட்ஸ் அ பேசிக் சம். சரியா? இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு சம் தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எடுத்திருக்கேன். ஸோ புரியல, உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு போட்டு விடுங்க. வீடியோ உங்களுக்கு வந்து இது பண்ணிருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா எனக்கு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ.